ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம எம்டி சால்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் கிடைக்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த சால்னா நம்ம குக்கரில் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் 30 நிமிஷத்தில் பண்ணிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். நான் இன்றைக்கி சால்னா பண்ணுறதுக்கு 2 பெரிய வெங்காயமும் 2 தக்காளி பழமும் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயத்தை நல்லா மெலிசாக நம்ம சீவி எடுத்துக்கலாம். நம்ம வாழைக்காய் பஜ்ஜிக்கு சிறுவுற பிளேடில் நல்லா சன்னமாக சிறுவி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு மெல்லிசான துண்டுகளாக கிடச்சிருக்குன்னு. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம குக்கரில் சீக்கிரம் வெந்து வரும். கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, முடிஞ்சது அப்படின்னா இந்த அளவுக்கு நம்ம திருவி எடுத்து வச்சுக்கலாம். தக்காளி பழம் 2 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். தக்காளி பழம் கொஞ்சம் புளிப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப சின்னதாகவும் கட் பண்ண வேண்டாம், ஓரளவுக்கு பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். ஏன்னா வெங்காயம் இனிப்புத்தன்மை கொடுக்கும். அதனால் தக்காளி பழம் புளிப்பாக இருந்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். 2 பச்சை மிளகாய் லைட்டாக கீரி மட்டும் எடுத்துக்கலாம். இந்த கிரேவிக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், 2 சின்ன துண்டு பட்டை, 3 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. எங்கிட்ட பச்சை ஏலக்காய் இல்லைங்கிறனால நான் கருப்பு சேர்த்துருக்கேன். 4 பூண்டு, சின்னதாக 1 துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. பொரிகடலை ஒரு 1.25 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா வலுவலுன்னு மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நம்ம சால்னா தாளித்து விட்டுடலாம். நான் கடலெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். இப்போ தாளிப்பு எதுவும் பண்ணலை, ஏன்னா நம்ம குக்கரில் போட்டு வைக்கிறதுனால நமக்கு ஃபைனலாக தாளிப்பு பண்ணோம் அப்படின்னா அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயத்தை போட்டு வதக்கி விட்டுக்கலாம். எதுவுமே ரொம்ப நேரம் வதங்கணும்னு இல்லை, லைட்டாக எண்ணெயில் ஒரு வாட்டி நம்ம பெரட்டி விட்டால் போதும். இப்போ மசாலா பொடி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா எடுத்திருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக காரம் அதிகம் வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகம் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு இந்த காரம் குறைவாக தான் இருக்கும். கொஞ்சமாக மஞ்சள் தூள், கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இதையும் லைட்டாக ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கலாம். காரம் அதிகம் வேணும்னா சிக்கன் மசாலாவும் மிளகாத்தூளும் அதிகம் போட்டுக்கோங்க. இதில் வெட்டி வச்ச தக்காளி, பச்சை மிளகாவும் சேர்த்து நம்ம கலக்கி விட்டுடலாம். கலக்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா விழுதையும் இதில் சேர்த்துக்கலாம். மசாலா விழுது சேர்த்துனதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம குக்கரில் வெயிட் போட்டுடலாம். புளிப்புக்கு தகுந்த அளவுக்கு காரம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வெங்காயத்தினுடைய இனிப்பு நமக்கு தெரியாமல் இருக்கும். தண்ணி கொஞ்சம் அதிகம் சேர்த்துனாலும் பரவாயில்ல. நம்ம குக்கர் லிட் எடுத்ததுக்கப்புறம் சும்மாவே கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு நான் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் வாசனைக்காக சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வெயிட் போட்டு ஒரு 5-6 விசில் விட்டுட்டோம் அப்படின்னா வெங்காயம் நல்லா குழஞ்சி வெந்துடும். ஸோ 5-6 விசில் விட்டுட்டு இப்போ விசில் அடங்கிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சால்னா ரெடி ஆகிடுச்சு. திக்னஸ் நமக்கு ரொம்ப நீங்கள் தண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் அதிக நேரம் கொதிக்க விட்டுக்கலாம். கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த அளவுக்கு ரொம்ப திக்காகிடுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு பத்தாமல் இருந்தது, நான் கொஞ்சமாக உப்பு போட்டு லைட்டாக அந்த தக்காளியை மசிச்சு விட்டுக்கிறேன். ஸோ நம்மளுடைய சால்னா குக்கர்லேயே சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு பண்ணிடலாம். கடலெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு இதில் கடுகு, சோம்பு, 2 பிரியாணி இலை, சின்ன துண்டு பட்டை, ஒரு சின்ன அன்னாச்சி மொக்கு, கல்பாசி, ஒரே ஒரு கிராம்பு, இது எல்லாத்தையுமே நம்ம சால்னாவில் சேர்த்திடலாம். அப்போ வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டுடலாம். ஸோ சூப்பரான சால்னா நமக்கு வீட்டிலேயே ரெடி ஆகிடுச்சு. இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
சுவையருந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.